ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambur. Bookings call 7717273747. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். நடிகர் விஜய் திமுக எழுதி கொடுத்ததை பேசுகிறார். அவர் திமுகவின் பினாமி என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுனாலங்க நாட்டில் யாரும் பட்டினி கிடக்கல, புரியுதுங்களா? நாட்டில் பேச வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குதுங்க. இவர் ஜோசப் விஜயும் அந்த படக்குழுவினரும் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு, புரியுதுங்களா, இதில் அரசியல் சுயலாபம் ஆதாயம் தேடுவதற்காக இவங்க பண்ண தப்பு தான். இவங்க கூட தானே தணிக்கைக்கு வந்து பராசக்தி படமும் போச்சு. அது மட்டும் எப்படி ரிலீஸ் ஆச்சு? அதுலயும் கமெண்ட்ஸ் வருது. பராசக்தி குழு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வருங்க. அமைச்சரோட ஏங்க தணிக்கைத்துறை இப்போ எதுக்கு இருக்குது? தணிக்கைத்துறை எதுக்கு இருக்குது? இதுல எல்லாமே பிஜேபி அரசியல் பண்ணும். என்னங்க பேசுறீங்க நீங்க? சும்மாங்க. ஏங்க இந்த ஜனநாயகன் படத்தோட சேட்டலைட் உரிமை யாருக்கு வித்துருக்காரு? சன் டிவி குடும்பம் தானே வித்துருக்காரு. இது முழுக்க முழுக்க திமுகவும் ஜோசப் விஜயும் அன்கோ போட்டுக்கிட்டு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகு, திமுக எழுதி கொடுக்கறது தானுங்க பேசிட்டு இருக்கிறாரு விஜய். திமுகவோட பினாமி தானுங்க விஜய். இதெல்லாம் சும்மா ஏடிஎம்கே பிஜேபியுடைய வெற்றி கூட்டணி. அந்த வெற்றி கூட்டணியினுடைய தோல்வியை உறுதி செய்ய வேண்டும், அவங்களுக்கு போகக்கூடிய அந்த ஓட்டுக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஜோசப் விஜய் நாடகம் ஆடுறாருங்க. இப்போ அவருடைய கட்சிக்கு கூட்டணிக்கு யாரும் வரல. அவர் வந்து ஆசை வேற காட்டினார், எங்கள் கூட வந்தீங்கன்னா கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுப்போன்னு. யார் வந்தா? ஒருத்தருமே போகலை. செங்கோட்டையனை தவிர யாருமே போகலை. இன்றைக்கு எப்படி வந்து ஒரு காலத்தில் மக்கள் நீதி மையத்துக்கு இப்போ டார்ச் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? இந்த டார்ச்சில் தான் அவர் கலைஞர் டிவியை உடைச்சார். இவருக்கு வந்து விசில் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு விசில் அடிப்பாங்க. யார்? ஜோசப் விஜய். நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகு ஜோசப் விஜய் மீண்டும் படங்களிலே நடிப்பார், நிறைய சம்பாதிப்பார், புரியுதுங்களா? திமுகவோடு ஐக்கியமாவார். இது உண்மையான நிலை. இதில் வந்து பெரிய இப்போ இந்த ஜனநேசன் படம் ரிலீஸ் ஆகலை, என்ன ஜனநாயகன் இல்லையா? அவர் ஜனநாயகன் இல்லை, அவர் பிணநாயகன், புரியுதுங்களா? அவர் என்ன ஜனநாயகன்? அவர் பிணநாயகன். அவர் வந்து அவருடைய சொந்த ரசிகர்கள், அவர் வந்து இப்போ என்ன பேசியிருக்காருன்னா, அவர் வந்து ஊழலே பண்ண மாட்டாராம். இப்போ இவ்வளோ நாள் நீ பண்ணிட்டு இருந்ததுன்னு 300 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த நீ இல்லையா? நீ ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் நடிகர்கள் அவங்க மேலே ஒரு மோகம் இருக்குது. அந்த இளைஞர்கள் ஏமாந்து போகக்கூடாது. ஜோசப் விஜயுடைய நடவடிக்கைகள் முழுக்க திமுக டூல் கிட்டாக ஜோசப் விஜயை நல்ல விதமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் யாரும் நம்ப வேண்டாம் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.